ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய எக்ஸாம் நிறையா இருக்குது. இதில் நிறைய பேர் ஒரு சில எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க, நிறைய பேர் அட்டெம்ப்ட் கொடுக்க மாட்டாங்க. பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம், அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் லெக்சர் எக்ஸாம், இந்த மாதிரி போட்டித் தேர்வில் ஈஸியாக நல்ல மதிப்பெண்கள் எடுத்து அடுத்த கட்டமாக நியமன தேர்வு பேப்பர் 2 கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பட்டாதாரி ஆசிரியருக்கான நியமன தேர்வுக்கான ஆணையமே கொடுக்க ப்ராசஸில் இருக்குது. கூடிய விரைவில் அதுக்கான அறிவிப்புமே பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. எம்எஸ்சி ப்ளஸ் பிஎட், எம்காம் ப்ளஸ் பிஎட் இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். டிஆர்பியை பொறுத்த மட்டும் வருஷம் கால்பர் பண்ண மாட்டாங்க. கொஸ்டின் பேட்டர்ன் ஒரு சில கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கிரிட்டிஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய எக்ஸாம் நிறையா இருக்குது. இதில் நிறைய பேர் ஒரு சில எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க, நிறைய பேர் அட்டெம்ப்ட் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலுமே வாய்ப்பை யாரெல்லாம் ப்ராப்பராக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம், பிஜி டிஆர்பி எக்ஸாம், பிஓ எக்ஸாம், நியமன தேர்வு, கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம், அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் லெக்சர் எக்ஸாம், இந்த மாதிரி போட்டித் தேர்வில் ஈஸியாக நல்ல மதிப்பெண்கள் எடுத்து அடுத்த கட்டமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா நியமன ஆணையமே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் டிஆர்பி போர்டு எந்தெந்த எக்ஸாமை காண்டக்ட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்ன கல்வி தகுதி, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அகாடமியில் என்னென்ன கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஆர்பியை பொறுத்த மட்டும் ஆசிரியர் தகுதி தேர்வு, வட்டார கல்வி அலுவலர் தேர்வு, பட்டாதாரி ஆசிரியர், முதுகலை பட்டாதாரி ஆசிரியர், அது மட்டும் இல்லாமல் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம், லா காலேஜ் லெக்சர் எக்ஸாம், இன்ஜினியரிங் காலேஜ் லெக்சர் எக்ஸாம், இந்த மாதிரி பல்வேறு தேர்வு நடத்திட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே மேக்சிமம் இந்த எக்ஸாமை அப்ரோச் பண்ணதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கும். பட் இருந்தாலுமே அந்த குவாலிஃபிகேஷனை யாரெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கவர்மெண்ட் காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கல்வி அதிகாரியாக பணியாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டெட் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு. இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி டெட் பேப்பர் 1. ஸோ இந்த பேப்பர் 1க்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் 12th முடிச்சு டிடெட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பேப்பர் 1க்கு அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். பேப்பர் 1 நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுருக்கீங்க, தகுதியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த தகுதி சான்றை வச்சு அடுத்த கட்டமாக நியமன தேர்வு, இடைநிலை ஆசிரியர், அந்த தேர்வுக்கு நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரியை பொறுத்த மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பேப்பர் 2 நீங்கள் தகுதி பெறுத மாதிரி இருக்கும். அந்த தகுதி சான்றை வச்சு நியமன தேர்வு, பிடி அசிஸ்டன்ட் யூஜி டிஆர்பி, அந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அரசு பள்ளியில் பட்டாதாரி ஆசிரியராக பணியில் அமர முடியும். இந்த 2 எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாமுக்கு இப்போ ரீசெண்டாக நியமன ஆணையம் கொடுத்தாங்க. அடுத்த கட்டமாக அதுக்கான தேர்வு அறிவிப்பு கூடிய விரைவில் வெளிவரப்போகுது. நியமன தேர்வு பேப்பர் 2 கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பட்டாதாரி ஆசிரியருக்கான நியமன தேர்வுக்கான ஆணையமே கொடுக்க ப்ராசஸில் இருக்குது. கூடிய விரைவில் அதுக்கான அறிவிப்புமே பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ உங்களுடைய கல்வி தகுதி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பேப்பர் 1 பேப்பர் 2 நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுங்க. இந்த 2லையுமே நீங்கள் தகுதியாக இருக்கீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக நியமன தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம், வட்டார கல்வி அலுவலர் தேர்வு. இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி பிஏ ப்ளஸ் பிஎட், பிஎஸ்சி ப்ளஸ் பிஎட் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம், அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 4 வருஷம் நீங்கள் இன்டகிரேட் பிஎட் படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்களுமே இந்த எக்ஸாமுக்கு தகுதி உடையவர். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் மொத்தமே 2 எக்ஸாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் மெயின் எக்ஸாம் 10 to 1 மணி வரைக்குமே நீங்கள் மெயின் எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க. ஆஃப்டர்நூன் செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 to 1:30, 2 o'clock வரைக்குமே தமிழ் தகுதி தேர்வு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா நியமன ஆணையம் கொடுப்பாங்க. இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் டிஎன்பிசி குரூப் 2 நடத்தக்கூடிய குரூப் 2 ஆஃபீஸர் லெவல் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இந்த எக்ஸாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா
பிஜி டிஆர்பி. ஸோ நிறைய பேர் பிஜி ப்ளஸ் பிஎட் படிப்பாங்க. பிஎட் ஏன் தான் படிச்சணும் அப்படின்னு நிறைய பேர் புலம்புவாங்க. பட் புலம்பாமல் ஒவ்வொரு வாய்ப்பையுமே பயன்படுத்தக்கூடியவங்க சிடெட் எழுதி பாஸ் பண்ணி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டெட் எக்ஸாம், பிஒய் எக்ஸாம் அண்ட் பிஜி டிஆர்பி எழுதி தமிழ்நாட்டிலையுமே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதி எம்ஏ ப்ளஸ் பிஎட், எம்எஸ்சி ப்ளஸ் பிஎடு, எம்காம் ப்ளஸ் பிஎடு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த 2025ல் டெட் எக்ஸாம் அவைலபிளாக இருக்குது, பிஒய் எக்ஸாம் அவைலபிளாக இருக்குது. டெட்டில் பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்குமே நியமன தேர்வு வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கமிங் சூன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் இதுலேயுமே வந்து டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ ஒரு சில இடத்துல வந்து கவர்மெண்ட் காலேஜ் இருக்கும், ஆனால் லெக்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெம்பரவரியாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லையுமே வந்து டெம்பரவரியாக வந்து லெக்சர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட ப்ராப்பரான கல்வி தகுதி இருக்கு அப்படின்னா ஜெட் எக்ஸாம் கிளியர் பண்ணி பெர்மனண்டா ஒரு லெக்சரா வந்து பண்ணிடலாம் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிஆர்பி நடத்தக்கூடிய கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல். டெக்னிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜினியரிங் ஃபீல்டு, அதாவது சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் எக்ஸெட்ரா இந்த மாதிரி கேட்டகரியில் அவங்க ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி நான் டெக்னிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸு, எம்எஸ்சி பிசிக்ஸு, எம்எஸ்சி அப்புறம் கெமிஸ்ட்ரி, அப்புறம் இங்கிலீஷ் இந்த கேட்டகரியில் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே நான் டெக்னிக்கல் ஃபீல்டில் வந்து லெக்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனால் நிறைய பேர் டிகிரி படித்து முடிப்பாங்க, 10ல் 11 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து நான் வந்து அட்டன் பண்ண போகிறேன், 4 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன், 5 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்பிட்டு இருப்பாங்க. பட் இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு வாய்ப்பையுமே தாங்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது, அந்த குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி யாரெல்லாம் ஒவ்வொரு வாய்ப்பையுமே ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் நல்ல சேலரியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் செக்டாரில் கவர்மெண்ட் சேலரியை விட அதிகமான சேலரியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி ஒரு வாய்ப்பை வந்து பார்க்கிங்க, அதுதான் வந்து மஸ்ட்டு. டிஆர்பியை பொறுத்த மட்டும் வருஷம் வந்து கால்பர் பண்ண மாட்டேங்காங்க. கொஸ்டின் பேட்டர்ன் வந்து ஒரு சில கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது டிஎன்பிசியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், எந்த ஒரு தேர்வாணையத்துக்குமே வந்து இருக்க தான் செய்யுது. பட்டு கிரிட்டிக்ஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த கிரிட்டிக்ஸை தாண்டி யாரெல்லாம் ப்ராப்பராக வந்து படிக்காங்களோ, அப்டேட் ஆகுறாங்களோ அவங்க எல்லாருமே டிஎன்பிசி குரூப் 1 பாஸ் பண்ணுறாங்க, குரூப் 4 பாஸ் பண்ணுறாங்க, டிஆர்பியில் டெட் பாஸ் பண்ணுறாங்க, எல்லாமே பாஸ் பண்ணி ஒரு மத்திய மாநில அரசு பணிக்கு வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வாய்ப்பை எப்படி பார்க்கிங்க? நெகட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் நெகட்டிவாக மட்டும்தான் இருப்பீங்க. பாசிட்டிவாக பார்த்துட்டு பாசிட்டிவாக நீங்கள் இருக்கீங்க, எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க, நம்மளை சுற்றி 1000 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டதாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயத்தை பார்த்து நீங்கள் கேப்சர் பண்ணி கேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு, நியமன தேர்வு, முதுகலை ஆசிரியர் தேர்வு, வட்டார கல்வி அலுவலர் தேர்வு, இந்த 4 தேர்வுலுமே ஈஸியாக பாஸ் பண்ணி நீங்களும் ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக, அரசு அதிகாரியாக வந்து பணியில் அமர முடியும். ஸோ அடுத்த கட்டமாக நம்முடைய அகாடமி சார்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் வழியாகவே வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ மொபைல் ஃபோனை பற்றி நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே அந்த ஃபோனை வச்சு லைஃப் ஸ்டைலை வந்து டோட்டலாக வந்து மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் நியமன தேர்வுக்குமே வந்து கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட் பேஜுமே அவைலபிளாக இருக்குது. பேப்பர் 1 பேப்பர் 2ல யாரெல்லாம் தகுதியாக இருக்கீங்களோ நீங்களுமே இந்த நியமனத்திற்கு வந்து நம்முடைய அகாடமி சார்பாக கைடன்ஸ் வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய கல்வி தகுதி பிஜி ப்ளஸ் பிஎட் இருக்குது. இப்போ ரீசெண்டாக இந்த எக்ஸாமுக்கு என்னால் அட்டன் பண்ண முடியலை, அப்ளை பண்ண முடியலை, பட் இருந்தாலுமே அடுத்து வரக்கூடிய தேர்வுக்கு நான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு தொலைநோக்கு பார்வையோட நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமுக்குமே நம்முடைய அகாடமி சார்பாக 1 இயர் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதையுமே நீங்கள் பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் தாண்டி போனால் நான் ஒரு காலேஜில் லெக்சராக தான் போவேன் அப்படின்னு கனவோட நீங்கள் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம், இன்ஜினியரிங் காலேஜ் லெக்சர் எக்ஸாம், அதே மாதிரி ஜெட் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி இப்போ கரண்டில் அந்த சிலபஸை பேஸ் பண்ணி என்ன டேட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜுமே இருக்குது.
நீங்களுமே ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன், ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ப்ரைவேட் காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் படிக்கலாமா வேண்டாமா, எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டு இயரில் எக்ஸாமில் என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அந்த மிஸ்டேக்கை இனிமேல் வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸாக வந்து பாஸ் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து நான் 4 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன், 5 வருஷமாக படிக்கேன், 1 வருஷமாக படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே படிக்கிறது வந்து யார் வேணால் படிக்கலாம். பட் அப்ளை பண்ணிவிட்டு சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கணும். சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க்கு எடுக்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். போட்டி தேர்வு பொறுத்த மட்டும் அது போர்க்களம் மாதிரி. அந்த போர்க்களத்துக்கு தேவையான அனைத்து பயிற்சியுமே, வில் பயிற்சி, யானை பயிற்சி, குதிரை பயிற்சி, இந்த மாதிரி அந்த போர்க்களத்துக்கு என்னென்ன பயிற்சி வேணுமோ அது எல்லாத்தையுமே முன்னக்கூட்டியே யார் எடுக்காங்களோ அவங்க தான் அந்த போர்க்களத்தில் வந்து வெற்றி பெற முடியும். போட்டித் தேர்வுமே வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் அப்படி தான் இருக்குது. 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க, 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. கூட்டத்தை பார்த்து நம்ம பயப்படாமல் சிலபஸை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணுறோம், நல்ல கன்சிடென்சியாக வந்து எல்லா ப்ராக்டிஸுமே நம்ம எடுக்கோம். நீங்கள் எடுக்கீங்க அப்படின்னா உங்களாலேயுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராகவோ, ஒரு ஆஃபீஸராகவோ, லெக்சராகவோ வந்து பணியில் அமர முடியும். ஓகே, உங்ககிட்ட நான் சொன்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா இப்போவே இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கும்போது எவ்வளோ அப்டேட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் இந்த மாதிரி தொலைநோக்கு பார்வையோடு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனில் வந்து இருக்க முடியும். அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். அதே மாதிரி தான் நம்ம எந்த கூட்டத்தோடு நம்ம இருக்கோமோ அதை பொறுத்து மட்டும்தான் நம்மளும் ஹாப்பியாக இருக்க முடியும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் ஹாப்பியாக இருக்க முடியும். நம்ம இருக்க வேண்டிய இடம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம அகாடமி சார்பாக நான் சொன்ன எல்லா எக்ஸாமுக்குமே வந்து ஆன்லைன் மோடில் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டெலிகிராம் லிங்குமே கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே வந்து அதில் கிடைக்கும். அதையுமே நீங்கள் 1 by 1 வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். யார் படிக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களுக்குமே வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.